ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியே நம்ம விழுப்புரம் பக்கத்தில் போகிற வழியில் இருக்கிற தைலாபுரத்தில் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம், அப்பாவுக்கும் பையன் நடக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசியலில் எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பாமகன்ற ஒரு கட்சி, ஒரு ஐயா நிறுவனர் ராமதாஸ் ஐயா உருவாக்குனார், எல்லாத்துக்குமே தெரியும். அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் அப்பாவுடைய மகனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு சண்டை. ஸோ இந்த விளைவுனால் என்னென்ன நடக்குதுன்னா, மாறி இவர் ஆதரவாளர் அவர் நிற்கணும், அவர் ஆதரவாளர் இவர் நிற்கணும்னு சொல்லி போட்டியாக போயிட்டுது. சில தினங்களுக்கு முன் டெல்லியில் போய் கட்சி எனக்கு தான் உரிமை கொண்டாட போனார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் வந்துட்டார். அமித்ஷாஜி ஏதாச்சும் சமாதானப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. அருள் ஒரு எம்எல்ஏ இருக்கார், பாமக எம்எல்ஏல ஒரு கட்சி ஆரம்பித்திருந்து இருக்கார். கட்சியோட இரண்டாம் கட்ட ஒரு தலைவர் மாதிரி சொல்லுவாங்க, ஜிகே மணிக்கு அடுத்த ஒரு தலைவர் மாதிரி. அந்த அருளை இவர் நீக்கிட்டாங்க. யார்? ராமதாஸ் அவர்கள் நீக்கிட்டாராம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கிட்டாராம். இதை அவர் ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாக தான் இவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா நீக்கிட்டாராம். ஸோ அவருக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அதை சொல்வதற்கு ராமதாஸுக்கு என்ன தகுதியும் இல்லை. அது ஐயா ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் தகுதி இல்லை, ஐயா பெரிய ஐயா சொல்லட்டும்னு அவர் சொல்கிறார். ஸோ இதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன விலை வரப்போதெல்லாம் பாமகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்படுகிறதா, பாஜகவோட தலையீடு அதிகமாக இருக்கிறனால பாமக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ பாஜகவோட இந்த பிரச்சனை ஏன் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எந்த கட்சியும் வர விட மாட்டாங்கன்றது எல்லாம் சிறு பிள்ளை கூட தெரியும். அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜகவோட கூட்டணி போகலான்றார். ஆனால் ராமதாஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி செட் ஆகாது, நம்ம திமுகவோட போனால் தான் வெற்றி பெற முடியும்னு போன எலெக்ஷனையும் சொன்னாரா. போன எலெக்ஷன் அதிமுகவோட போனாரா, அதுவும் நடக்கலை. ஆனால் இந்த அசம்பிளி எலெக்ஷன் நம்ம பாஜக எதிர்ப்பு அதிகமாக இருக்கனால நம்ம திமுகவோட போகிறா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்கிறது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தப்போ அடித்த ஊழல் பணத்தில் இவரை இது பண்ணிட்டு வர பயமுறுத்தி உள்ளே வச்சுருவாங்க. அன்புமணி ராமதாஸ் பயப்படுறாரு. அந்த விளைவுனால தான் இப்போ கட்சியை அவங்க ரெண்டாகிடுவாங்க. மற்ற மாநிலங்களில் சிவசேனாவுக்கும் என்சிபியில் கட்சி தான் நம்ம பாமக நடக்கும்னு இவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாங்க. ஸோ இதனால் பாமக தொண்டர்கள் மத்தியில் குழப்பமாக இருக்குது. யார் பக்கம் போனால் யார் பக்கம் இது பண்ணாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக எங்கள் கட்சியை உடைக்க பார்த்துருந்தாங்க. திமுக இதில் என்ன வேலை இருக்குமோ தெரியல. திமுக இந்த வேலையை செய்வதற்கு அவசியமே இல்லை. நம்ம இவர் இருக்கா தெரியுமா, அருள் எம்எல்ஏ சொன்னது தெரியுமா, பாமக எம்எல்ஏ அவர் அதிமுகவோட நிர்பந்தத்தால் அப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு இவங்க அடிச்சுக்கிற சண்டை இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணியில் இது நம்ம பாமக வலிமையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க சண்டை அவங்களுக்கு ரொம்ப வலிமையாக தான் கம்மியாக தான் இருக்குது, அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும். ஸோ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஐயா ஆடிட்டர் ராமமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி சமாதானப்படுத்துகிற எதுவும் நடக்கலை. ஸோ வரப்போகிற நாட்களில் பாமக ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பு போகிறாங்கன்றது நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.